வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒரு தாய்வீடான இந்த திருவரும்பூர் தொகுதி இருக்கக்கூடிய 44வது வார்டு சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த உதயத்திற்கு சின்னத்தை வந்து கொண்டிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் படித்த அமைச்சர் மகேஷ் பொய்யா அவர்கள் இதை நின்று கொண்டிருக்கிறதாய் மாறி இதன் மொத்தவாடியில் இருக்கக்கூடியதாய் 10 ஆண்டு காலம் இந்த திருவரும்பூர் தொகுதியில் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். போகாத சாலை கிடையாது, போகாத ரோடு கிடையாது, போகாத கிடையாது. அந்த சிறுத்த முகத்தோடு வருகின்றிருக்கிறார். நம்ம தமிழ்நாடு பொறுப்பு அமைச்சர் மகேஷ் பொய்யா அவர்கள் உங்களை நம்பி 3வது முறையாக அவர் காய்கறியான இந்த திருவரும்பூர் இருக்கக்கூடிய வாக்காளர் அந்த உதயத்தின் சின்னத்தை. ஆனா இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒண்ணு பண்றாங்க. இதை வந்து நாட்டோட நடப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்றே பாத்தீங்கன்னா இயக்கத்தை சார்ந்தீங்கன்னா அழைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி காணொலி மூலமாக இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க கருப்பு கொடி ஏற்றி நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும்? குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நாடாளுமன்ற தொகுதி இப்ப 39 தொகுதி இருக்குது. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 80 தொகுதி இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நமக்கான நம்முடைய தமிழ்நாடாக இருந்தாலும் நம்முடைய தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானா, அது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய அளவை குறைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை அவங்க செய்ய போறாங்க. அதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்ற போறாங்க. ஆனா ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பாக, அது சட்டமாக மாறுவதற்கு முன்பாக, அது சார்ந்து இருக்கக்கூடிய என்ன செய்ய போறோங்கிறத எதிர்க்கட்சி சார்ந்திருக்கின்ற திரு ராகுல் காந்திக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அதை அவர் படிச்சு பார்த்துட்டு நாடாளுமன்றத்தை விவாதம் நடத்தணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அதான் தமிழ்நாடுக்கு தான் எலெக்ஷன் நடக்குதுல, வெஸ்ட் பெங்கால் தான் எலெக்ஷன் நடக்குதுல, சத்தமே இல்லாம இந்த ரூல்ஸ் நம்ம கொண்டு வந்துடும், இந்த ஆக்ட் நம்ம கொண்டு வந்துடும், இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்துடும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தை செய்யப்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு, எங்களுக்கு முதல் குறிக்கோள் என்பது மாநில உரிமைகள் தான். எந்த காரணத்தை கொண்டும் அது தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழகமாக இருந்தாலும் சரி, இந்த மறுசீரமைப்புல நீங்க ஏதாச்சும் கைய வச்சீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கைய வச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது என்னுடைய இறுதி எச்சரிக்கை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? 1970 காலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொன்னாங்க, எல்லாருமே ஃபேமிலி பண்ணி குடும்ப கட்டுப்பாடு நம்ம கரெக்டா நம்ம செஞ்சாகணும், மக்கள் தொகை அதிகமாகுதுனாங்க. அதை முதல்ல கடைபிடித்தது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகம் தான். நாம தான் வெற்றிகரமாக செஞ்சே முடிச்சோம். இப்ப செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? இல்ல மக்கள் தொகை அடிப்படையில நாங்க குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த குறைக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வருங்காலத்துல நாடாளுமன்றத்தை சும்மாவே இப்ப எனக்கான கல்வி உதவி நிதி, இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதினு பாத்தீங்கன்னா 3458 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்காம அப்படியே பெண்டிங்ல போட்டாங்க. ஜல்ஜீவன் மிஷன் நாம தான் அதிகப்படியாக நல்ல சிறப்பான முறையில் நம்ம செயல்படுத்தி இருக்கோம். ஆனால் அதுக்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட 3112 கோடி ரூபாயை கொடுக்காம இன்னைக்கு அப்படியே வச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு கிராம பகுதியை சார்ந்திருக்கிற மக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகும்போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாயை கொடுக்காம அப்படியே 80 தொகுதிகள் 120 தொகுதி ஆயிடும். வட மாநிலத்தை மட்டும் நம்ம வந்து போக்கஸ் பண்ணி ஓட்டு கேட்டா போதும்பா, இந்த தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம ஓட்டு போட்டானா ஓட்டு போடாட்டி என்ன, நாம ஜெயிச்சு நாம தொடர்ந்து ஆட்சியில இருப்போம், நாம சொல்றதான் அவங்க செய்யணும், நாம சொல்ற துணியை தான் உடுத்தணும், நாம சொல்ற சாப்பாடு தான் அவன் சாப்பிடணும், நாம சொல்ற மொழியை தான் அவன் பேசணுங்கிற அளவிற்கு அவங்க கொண்டு வந்து விடுவார்கள். அதற்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வருடத்திற்கு முன்பே அனைத்து எம்எல்ஏ, அனைத்து முதலமைச்சர்களையும் தலைவர்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி அதை சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற தொகுதி மறுசீரமைப்புல ஒன்றிய அரசு அவங்க முழுமையா கவனம் செலுத்தினாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நாம சொல்றோம். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், நாளைக்கு எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல கை வைக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு வட மாநிலத்தை சார்ந்தவங்க மட்டும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு போயிடுவார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு காலம்பரை கூட நானும் என்னுடைய வீட்டுல கருப்பு கொடியை ஏற்றி அந்த ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். ஆக தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகளும் தேவை, நம்முடைய தொகுதி சார்ந்து நம்முடைய பகுதி சார்ந்த வளர்ச்சியும் தேவை. இது அனைத்தையும் இன்னைக்கு பேணி காக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற கூட்டணியும் தான் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த கொளுத்துகின்ற வெயிலும் நின்னதுக்கு என்னுடைய நன்றிகள். ஆக தொடர்ந்து உங்களுடைய வாக்கினை 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாதமலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.